students, நம்ம இந்த வீடியோல என்ன கவர் பண்ண போறோம்னா 12th standard chapter 9 list tuples set and dictionary. ஸோ இந்த சாப்டர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சாப்டர்ல என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் கலெக்ஷன் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஸோ பைத்தான்ல வேரியஸ் டேட்டா டைப்ஸோட கலெக்ஷன்ஸ் என்னென்ன சச்சஸ் லிஸ்ட்னா என்ன, டியூப்பிள்ஸ்னா என்ன, செட்ஸ்னா என்ன, டிக்ஷனரிஸ்னா என்ன, ஸோ இதெல்லாம். அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் வித் லிஸ்ட், டியூப்பிள்ஸ், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் யூஸிங் வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரைட்டிங் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் லிஸ்ட், டியூப்பிள்ஸ், செட் அண்ட் டிக்ஷனரி. ஸோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம வந்துட்டு எழுத போகிறோம். அதில் வந்துட்டு நம்ம இந்த லிஸ்ட், டியூப்பிள், செட் அண்ட் டிக்ஷனரியை வந்துட்டு இன்வால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிலேஷன்ஷிப். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிஸ்ட், டியூப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். மூணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாப்டர்ல வந்துட்டு ஓவராலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சாப்டர்ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி பார்ட் 2ல இந்த சைடு பார்த்தீங்கன்னா 6th ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ ஒன் பை ஒன்னாக என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பார்ட் 2ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லிஸ்ட் இன் பைத்தான். பைத்தானில் லிஸ்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 132ல லிஸ்ட்னா நம்ம காமன் வேர்ட்ஸில் என்னன்னு தெரியும். ஸோ லிஸ்ட்னா நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதான். பட் பைத்தானில் வந்துட்டு லிஸ்ட் இன் பைத்தான் இஸ் நோன் அஸ் சீக்வன்ஸ் டேட்டா டைப் லைக் ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன பண்ணுவோம், டபுள் கோட்ஸில் நம்ம வேணுங்கிறது காமா போட்டு எழுதிக்கிட்டே போவோமா. ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க. இட் இஸ் நோன் அஸ் சீக்வன்ஸ் டேட்டா டைப் லைக் ஸ்ட்ரிங். இட் இஸ் அன் ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் enclosed within square brackets. So list வந்துட்டு square bracketsல தான் எழுதணும். Each value of a list is known as element. ஸோ நம்ம லிஸ்ட்டுக்குள்ள ஒரு வேல்யூ இருக்குங்களோ, ஒவ்வொரு வேல்யூமே நம்ம எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் கேன் பி எனி டைப் சச்சஸ், அது வந்துட்டு எந்த டைப்பில் வேணாலும் இருக்கலாம். சச்சஸ் நம்பர்ஸில் இருக்கலாம், கேரக்டர்ஸில் இருக்கலாம், ஸ்ட்ரிங் வேல்யூவில் இருக்கலாம், அண்ட் ஈவன் நெஸ்டட் லிஸ்டட் as well. ஸோ இதான் வந்துட்டு லிஸ்ட் இன் அ பைத்தான். Next one, third one, what will be the value of x in the following Python code? So x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லிஸ்ட் 1. ஸோ ஒரு லிஸ்ட்டுக்கு வந்துட்டு லிஸ்ட் 1 நேம் கொடுத்து ஒரு லிஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. எக்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா LEN. LENனா லென்த். எதோட லென்த்து, லென்த் ஆஃப் லிஸ்ட் 1. ஸோ இந்த லிஸ்ட் 1ஓட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தா 2, 4, 6. ஸோ இதோட லென்த் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இது வந்துட்டு 1, இது வந்துட்டு 2, இது வந்துட்டு 3. ஸோ இந்த வேல்யூ, இது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரே வேல்யூவை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு 4. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 4. இதுதான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 6th ஒன், வாட் இஸ் செட் இன் பைத்தான். பேஜ் நம்பர் 136ல செட்ஸு கீழே இருக்கு பாருங்க. A set is an another type of collection data type. ஸோ இது வந்துட்டு ஒரு டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. A set is mutable-னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ changeable and an unordered collection of elements without duplicates. ஸோ இதில் வந்துட்டு டூப்ளிகேட் வேல்யூவே இருக்காது. That means that element within a set cannot be repeated. ஸோ எலிமெண்ட், ஒரு செட்டில் இருக்க ஒரு எலிமெண்ட் வந்துட்டு நம்ம அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் பண்ண முடியாது அதே செட்டில். ஸோ அதான் வந்துட்டு செட்டு. ஸோ செட் இஸ் another type of collection data type. A set is mutable-னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். A set is mutable or changeable and an unordered collection of element without duplicates. ஸோ டூப்ளிகேட்னா என்ன, that means the element within a set cannot be repeated. ஸோ ஒரு எலிமெண்ட் வந்துட்டு இப்போ ஒரு செட்டுக்குள்ளே ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது, மற்றபடி எங்கே வேணாலும் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு செட். நெக்ஸ்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டியூப்பிள்ஸ் ஓவர் அ லிஸ்ட். அட்வான்டேஜஸ் ஆஃப் டியூப்பிளுக்கு லிஸ்ட்டை வச்சு கம்பேர் பண்ணி டியூப்பிள்ஸோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
பேஜ் நம்பர் 150ல ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் டூப்பிள்ஸ் ஓவர்ல லிஸ்ட் அப்படின்னு 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் ஆர் அன்சேஞ்சபிள், அதாவது மியூட்டேபிள். ஸோ லிஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். whereas the elements of a tuples are unchangeable, அதாவது immutable. This is the key difference between tuple and list. ஸோ டியூப்பிளில் இருக்க எலிமெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் இருக்கிறத வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் டியூப்பல்ஸில் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் ஆர் என்க்ளோஸ்ட் வித் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ லிஸ்ட்டு வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, பட் டியூப்பல் வந்துட்டு நம்ம பேரான்தட்டிஸ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஐட்ரேட்டிங் டியூப்பல்ஸ் இஸ் ஃபாஸ்டர் தென் த லிஸ்ட். ஸோ ஐட்ரேட்டிங்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் த டியூப்பல் வந்துட்டு இஸ் ஃபாஸ்டர் தென் த லிஸ்ட். லிஸ்ட்டை விட டியூப்பல்ஸ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் டியூப்பிள்ஸ் ஓவர் அ லிஸ்ட். பார்ட் 3ல நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட். ஸோ இதுக்கு அவுட்புட் என்னன்னு கேட்டிருக்காங்க. லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க 2 into x for x in range 1 to 5. பிரிண்ட் வந்துட்டு இந்த லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸ் ரேஞ்ச் இன் 5னா நம்ம எவ்வளோ வேல்யூஸ் எடுத்துப்போம்னா 1 2 3 4 வரைக்கும் எடுத்துப்போமா. ஸோ 2 into இந்த எக்ஸ்னா நம்ம பவர். ஸோ 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ 2 power 2 2, 2 power 1 2, 2 power 2 4, 2 power 3 4 2s are 8, 2 power 4 2 into 2 4. இதுதான் கான்செப்ட். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ இதுதான் வந்துட்டு லிஸ்ட்டோட ஆன்சர் 2 4 8 and 16. நெக்ஸ்ட் பார்ட் 4ல பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் செட் ஆப்ரேஷன் சப்போர்ட்டட் பை பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஸோ செட் ஆப்ரேஷன்னா என்னென்னா மெயின்லி 4 செட் ஆப்ரேஷன் இருக்குது. யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் அண்ட் சிமெட்ரி. ஸோ இதான் சொல்கிறாங்க. as you learnt in மேக்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டோமாமா. the python is also suppose the set operations such as union, intersection, difference and symmetry. ஸோ ஃபர்ஸ்ட் யூனியன் அப்படின்னா it includes all elements from 2 or more sets. இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு 2 செட் இருக்குது, செட் ஏ அண்ட் செட் பி. யூனியன்னா இந்த செட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு ஆன்சரை எழுதிக்கணும். அதுதான் வந்துட்டு யூனியன். ஸோ இன் பைத்தான் இந்த ஆப்ரேட்டர் இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூனியன் ஆஃப் 2 செட்ஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி the function union is also used to join 2 sets in Python. ஸோ 2 வேல வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு இந்த யூனியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கீழே. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் டு ஜாயின் 2 sets யூஸிங் யூனியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு யூனியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் ஏ அண்ட் செட் பி. ஸோ 2 செட் வந்துட்டு நமக்கு இருக்குது. ஸோ யூ செட்னா யூனியன் பண்ணுறதுக்காக ஈக்குவல் டு செட் ஏ நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம், செட் பி. ஸோ இந்த 2 செட்டையும் நம்ம யூனியன் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு பிரிண்ட் வந்துட்டு யூ செட். ஸோ இந்த அவுட்புட் வந்துட்டு இங்கே பிரிண்ட் ஆகணும். ஸோ யூனியன்னா என்ன, இருக்கிறது எல்லாமே நம்ம எழுதிக்கணும். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே எழுதிடும். இதுதான் வந்துட்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். இதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறதுனா அதே மாதிரி செட் ஏ செட் பி. ஸோ செட் யூனியனுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் பி. ஸோ இதுதான் வந்துட்டு யூனியன் ஃபங்க்ஷன். லாஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணுறோம் செட் யூவை. இப்படி பண்ணாலுமே நமக்கு என்ன வரும், இந்த 2 செட்டில் என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம அவுட்புட்டில் எழுதிடும். இதுதான் வந்துட்டு யூனியன் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்னென்னா 2 செட்டுக்குமே காமனாக என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு இன்டர்செக்ஷன். இட் இன்க்ளூட்ஸ் த காமன் எலிமெண்ட்ஸ் இன் 2 sets. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஆப்ரேட்டர். ஸோ இந்த அண்ட் ஆப்ரேட்டர் மாதிரி இருக்குல்ல, இது வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இன்டர்செக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதே தான் செட் ஏ செட் பி கொடுத்துட்றோம். பிரிண்ட் வந்துட்டு செட் ஏ. இதுதான் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். செட் ஏக்கும் செட் பிக்கும் வந்துட்டு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெண்டுக்குமே இருக்கிற காமன் என்ன, ஏ அண்டு டி. ஸோ அதான் வந்துட்டு இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ செட் ஏ செட் பி 2 செட் இருக்குது. ஸோ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம்? செட் ஏ டாட் இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணி செட் பி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ரெண்டுக்கும் காமன் என்ன? ஏ அண்ட் டி. ஸோ இதான் வந்துட்டு இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸ்னா வந்துட்டு மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலிமெண்ட் தட் ஆர் இன் த ஃபர்ஸ்ட் செட் பட் நாட் இன் த செகண்ட் செட். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் பியில் இருக்கிறது வந்துட்டு நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ இந்த போர்ஷன் வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கணும். இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ். ஸோ the minus operator is used to difference set operation in Python. So operator பார்த்தீங்கன்னா minus operator யூஸ் பண்ணுறோம். difference function பார்த்தீங்கன்னா difference function யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஸோ செட் ஏ செட் பி. செட் ஏலேருந்து செட் பியை மைனஸ் பண்ணுறோம். ஸோ ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு ஈஸியாக புரிகிறதுக்காக நம்ம ஒரு 2 செட் ட்ரா பண்ணிக்கிறோம். இது ஒரு செட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு ஏ செட்டு, இது வந்துட்டு பி செட்டு. ஸோ காமனாக இருக்கிறத வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கலாம். ரெண்டுலேயும் காமன் என்ன? ஏ காமன் அண்ட் டி காமன். ஸோ நெக்ஸ்ட்டு ஏல செட் ஏல என்ன பேலன்ஸ்? 2n4. ஸோ 2n4. செட் பியில் ஏ எழுதியாச்சு, பி அண்ட் சி. ஸோ பி அண்ட் சி. ஸோ இந்த போர்ஷனை நம்ம ஸ்கிப் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2n4. 2n4. இதுதான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பிரிண்ட்டுக்கு பதிலாக செட் ஏ டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் செட் பி. ஸோ இதோட சேஞ்ச் பண்ணிக்கிட்டா மேலே பார்த்தா அதே ஆன்சர் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் எல்லாமே எடுத்துக்கும், பட் ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்கோ அது வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் 2 sets பட் நாட் த ஒன் தட் ஆர் காமன் இன் 2 sets. ஸோ ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்கோ அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ இதில் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த கேரட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் என்ன ஃபங்க்ஷன்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா செட் ஏ செட் பி, பிரிண்ட் ஆஃப் செட் ஏ கேரட் செட் பி. ஸோ ரெண்டுக்கும் என்ன காமன் இருக்கோ அது வந்துட்டு நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ ஏ காமன், ஸோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 இருக்கா? இல்லை. ஸோ 2 4 டி காமன், ஸோ டியையும் விட்டுருங்க. இதில் வந்துட்டு பிஎன்சி 2 4 பிஎன்சி. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ செட் ஏ செட் பி பிரிண்ட் ஆஃப் செட் ஏ டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் பி. ஸோ அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு செட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த அளவுக்கு இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.